சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்தவங்கலாம் வளர்ச்சி அடைஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு திறமை வந்து, ஒரு வாய்ப்பு வந்து ஒரு TikTok, Instagram, YouTubeலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து திறமைசாலிகள் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸு நீங்க வந்து வந்து கொஞ்சம் இரக்கப்பட்டு, ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு குடுத்து, அவங்கள படியை ஒரு ஒரு படியா நீங்க குடுத்தா தான் வந்து அவங்க வந்து மேல வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, நீங்க வந்து அத கண்டுக்காம இருக்கிறீங்களா? இல்ல அப்படியே வாரிசு நடிகர்கள் என்ன திறமைசாலி இல்லாதவங்களெல்லாம் வந்து போட்டு நீங்க வந்து நடிக்க வச்சு எப்படி லாபத்த பார்ப்பீங்க? எப்படி இந்த சினிமா துறை எப்படி முன்னுக்கு வரும்? அதனால கொஞ்சம் நீங்க வந்து தயவுசெய்து வந்து கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேரு வாய்ப்பு தேடி அலையிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதை களம்லாம் வரும். அப்படிங்கிற ஏன் வந்து அந்த எண்ணம் உருவாக மாட்டேங்குது? ம். இப்படியே வந்து வாரிசு நடிகர்கள் வந்து திறமைசாலி இல்லாதவங்களெல்லாம் வந்து நீங்க படத்த போட்டு, படமும் ஓடல, வளர்ச்சியும் அடைய மாட்டேங்குது. லாஸ்ன்னு சொல்லி புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நெறைய வந்து கிராமத்தில இருக்கிற நல்ல வயசு பசனுங்க, வயசு பொண்ணுங்க, ஆன்டி வயசானவங்க வரைக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நல்ல திறமைசாலிகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வாய்ப்பு குடுத்து, சும்மா வந்து இருக்கிற நேரத்தில TikTok, Instagram, YouTubeலலாம் வீடியோஸ் எல்லாம் ப்ரொடியூசர் பார்க்கணும். இப்படி எப்படி பண்ணுறாங்க? எப்படி இவருடைய திறமைகள்லாம் எப்படி இருக்குது? இந்த திறமைகள்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு குடுக்கலாமா? இந்த டைரக்டர்ட்ட இவர பத்தி சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். சும்மா வந்து காச முதல்ல போட்டு மொட்டையும், கொட்டையும் வந்து ஒண்ணும் தலையும் தெரியாம, வாலும் தெரியாம ஏதோ ஒரு படத்த எடுத்துப்புட்டு, ஏதோ ஒருத்தன் எவனோ ஒரு டைரக்டர் கிறுக்கு பயலுகள எவனாவது படம் எடுக்க வச்சுட்டு லாஸ்ன்னா அப்ப தமிழ் சினிமா எப்படி முன்னுக்கு வரும்? இது ஆதங்கத்தால சொல்லல. நம்மளுடைய முயற்சிக்கு இது கொஞ்சம் நீங்க கஷ்டப்படாதீங்க. நான் என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்கள் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். உங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். 2 பேருமே நல்லா சம்பாதிக்கலாம். நல்ல திறமைகள் இருக்கு. அத விட்டுறாதீங்க. அந்த மாரி பண்ணுங்க.